ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் என்னோடய சேனலில் ஷார்ட் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. நான் லாங் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணல. தடவையாக நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ரிசல்ட்டை வச்சு நான் இந்த வீடியோ நம்பிக்கையோடு போடுறேன். இது நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பேச வரேன்னா, நமக்கு இருக்கிற முடி கொட்டுற பிரச்சனை. நாளுக்கு நாள் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாகிட்டு போகுது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி வந்து ரொம்ப கொட்டுது. அது கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்போம், நிறைய ஹேர் கேர் கிளினிக்கு போயிருப்போம், நிறைய டேப்லெட்ஸ் போடுவோம், நிறைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம், நிறைய ஷாம்பூ யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ரிசல்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் நான் சொல்கிற இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிற இந்த ட்ரிப்பை ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபர்தராக உங்களோட ஸ்டெப்ஸ் என்னவாக இருக்குமோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் சொல்ல போகிற டிப்பு என்னென்னா பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கிராம்பு, இது வெந்தயம், கருவேப்பிலை, இது வேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பெப்பர். இந்த 8 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 இன்க்ரீடியன்ட்ஸும் நீங்கள் வந்து நல்லா அந்த உரல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா இடிச்சிருங்க. இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெயில் வந்து போட்டு நல்லா வாட்டிடுங்க. ஓகே, வாட்டிடுங்கன்னா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுடுங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. குளிக்க எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் தலையில் வந்துட்டு எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி கொண்டை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தலைக்கு நல்லா ஊறணும், உங்கள் ஸ்கேல்பில் நல்லா ஊறணும். ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, எனக்கு ஒரே வாஷில் முடி கொட்டுறது கொஞ்சமாவது கம்மியாகிடணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு டைம் வாஷ்லேயோ இல்லை ஒரு 2 டைம் 3 டைம் வாஷில் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் கொட்டுறது நிற்கவே நிற்காது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிற இந்த எண்ணெயை வந்து குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் கொஞ்சமாக ரிசல்ட் பார்க்க முடியும். ஏன்னா நான் நம்பிக்கையோடு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஸ்கேல்ப்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அட்லீஸ்ட் என் முடியை விரித்து போடுற அளவுக்காவது என் முடி இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு வந்து முடி இருந்திருக்காது. ஏன்னா நான் மொட்டை அடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு ஏன்னா ரொம்ப எனக்கு ஸ்கேல்ப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன க்ரே ஹேரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாலாம் எனக்கு இப்போ முடி வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே எல்லாமே வந்து சுத்தமாக எனக்கு வந்து முடி இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே க்ரே ஹேர் உண்டுங்க. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, அதை நான் அப்படியே விட்டுட்டேன். நானும் தலைக்கு கலரெல்லாம் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ நான் பண்ணலை. சரி, க்ரே ஹேர் தானே, தெரிஞ்சுட்டு போட்டோம், நான் விட்டுட்டேன். ஸோ ஏன்னா அந்த க்ரே ஹேரும் எனக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிறனால நான் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ மறுபடியும் நம்ம டிப்புக்குள்ளே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எண்ணெயில் நீங்கள் நல்லா ஊற வச்சு ஒரு கண்டெய்னரில் வடிகட்டிட்டு நீங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா, நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் குளித்து பாருங்கள். அந்த எண்ணெய் ஃபேஸில் இறங்கி நீங்கள் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது உங்கள் ஃபேஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்கள் ஹேரும் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஹேர் ஆயில் மட்டும் முக்கியம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், காஸ்ட்லியான ஷாம்பு யூஸ் பண்ணால் தான் நம்ம முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம வந்து காஸ்ட்லியாக ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணாலும் முடி கொட்டுறதெல்லாம் நிற்க போகிறது கிடையாது. ஸோ நமக்கு வந்து இன்டேக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்டர்னலாகவும் நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து முடி கொட்டுற பிரச்சனை நமக்கு நிற்கும். ஸோ இன்டர்னலாக வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன முடி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு இன்டேக்காக என்ன எடுக்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் எடுங்க. பட் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறோங்கிறது தான் நான் டிப்பாக சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஷாம்புவை பற்றி தான் நான் சொல்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி, எனக்கு எந்த ப்ரமோஷனும் யாரும் கொடுக்கல. நான் பயன்படுத்தி ரிசல்ட் பார்த்தனால தான் நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேனோ அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இது ப்ளம் ப்ராடக்டோடது. ஸோ இந்த ஷாம்புவோட பேர் பார்த்தீங்கன்னா ப்ளம்
கோகனட் மில்க் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஸ்ட்ரீமிங் அண்ட் ஷைன் ஷாம்பு. இந்த ஷாம்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாம்பு வந்து நான் 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயிலும் கிட்டத்தட்ட நான் 2.5 months நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஹேர் ஆயிலும் இந்த ஷாம்புவும் தான் வந்து என்னோடய முடி கொட்டுற பிரச்சனைக்கு வந்து ஓரளவுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 98% வரைக்கும் எனக்கு முடி கொட்டவே இல்லை. ஏன்னா நான் பாத்ரூமில் குளிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றும் போது முடி வந்து கொட்டும். அது பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா பாத்ரூமில் முடி கொட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் அந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் அந்த ஷாம்பு பாட்டிலோட ப்ராடக்ட் நேமு நான் எப்படி அந்த ஆயிலை தயாரிக்கிறேங்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஒரு கண்டிப்பாக என்னோடய ஹேர் ஆயில் தீர்ந்து போச்சு. நான் கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயிலே நான் வந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போதைக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணுறேன், அந்த ஹேர் ஆயில் போடுறேன். இது போட்டு தான் எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு. ஸோ நான் மற்றவங்கள மாதிரி பெரிய முடியை வச்சுட்டு எனக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய முடி இருக்குது, இதுக்கு நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணேன், அந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ நான் உண்மையாலுமே லைவாகவே இப்போ நான் தலைவாரி காட்டுறேன். சீப்பில் எவ்வளோ முடி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்குமே ஸ்கேல்ப்பு தெரியுது, அதனால் சொல்கிறேன். ஸோ நான் சீப் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து வாரி காட்டுறேன், உங்கள் கண்ணு முன்னாடியே வாரி காட்டுறேன். ஏன்னா நான் கிளிப் குத்திருக்கேன், அதனால சொல்கிறேன். ஏதாவது முடி தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முடி கூட இந்த சீப்பில் இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்கள், நான் சொன்ன ஹேர் ஆயிலும் நான் சொன்ன ஷாம்புவும் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். நான் திரும்ப கூட உங்களுக்கு நான் வாரி காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது முடி நல்லா க்ரோ ஆகும்னு சொல்லிவிட்டு. ஸோ சீப்பில் ஒரு முடி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து எனக்கு நான் வந்து பெஸ்ட்டாக நினைக்கிற ஒரு ப்ராடக்ட், ஒரு ஹேர் ஆயில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோடு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா டிப் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டிப் வேணும்னு. நான் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா நான் பர்சனலாக கூட வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.